அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 19ஆம் தேதி புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாம்பாஜி நகரில் உள்ள அவுரங்கசீப் சமாதியை அகற்றக் கோரி நாக்பூரில் நடந்த போராட்டத்தில் வன்முறை அப்படிங்கிற செய்தி உள்ளே நிறைய கொடுத்துருக்காங்க. மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் மகன் சாம்பாஜியின் வரலாறு சவ்வா என்ற பெயரில் திரைப்படமாக இந்தி மொழியில் சமீபத்தில் வெளியானது. இதனால தான் அந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு. ஸோ முகலாய மன்னர் அவுரங்கசீப்பை பாராட்டி ஒரு எம்எல்ஏ மகாராஷ்டிராவோட சட்டப்பேரவையில் கோஷமிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்ததுனால இந்த சச்சரவுகள் வெடிச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ சாம்பாஜி அவுரங்கசீப் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா, சாம்பாஜி மராட்டியர்களில் வர்றாரு, அவுரங்கசீப் பார்த்திங்கன்னா இங்கே முகலாயர்களில் வராரு. ஸோ இவங்க இப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்திகளில் ஒரு நம்ம பாடத்திட்டம் சார்ந்து ஒரு செய்தி வருது அப்படின்னா, அந்த செய்தியின் மூலமாக நம்ம இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் அது சார்ந்த கூடுதல் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செய்தியை வச்சு நம்ம படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ இந்த அவுரங்கசீப்பு பிரச்சனை திடீர்னு வந்திருக்கு. ஆனால் அவுரங்கசீப்பை நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ஸில் கேட்டுட்டு வராங்க. இந்த செய்தியை படிக்கும்போது அவுரங்கசீப் என்ன பண்ணார், சாம்பாஜி என்ன பண்ணார், ஸோ சாம்பாஜினா யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவில் என்னென்னா, நியூஸ் பேப்பரை நீங்கள் கரண்ட் அஃபேராக மட்டும் பார்க்காதீங்க, அதை ஜென்ரல் ஸ்டடீஸாகவும் பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஸோ 75 ஜிஎஸ் கொஸ்டினில் 70 வரைக்குமே நம்ம டோட்டலாகவே கவர் பண்ணிடலாம். எடுத்துக்காட்டுக்கு கரண்ட் அஃபேர் 10லேருந்து 15 கொஸ்டின் வரும். ஸோ பாலிட்டி 15 கொஸ்டினுமே நியூஸ் பேப்பரில் டெய்லியும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 15க்குமே கான்செப்டை நீங்கள் அழகாக எடுத்துடலாம். அதுபோக இந்திய தமிழ்நாடு பொருளாதாரம் சார்ந்த நியூஸ்களும் வந்துக்கிட்டே இருக்குது. வரலாறுகளையும் பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாறு, இந்திய தேசிய இயக்கம்லாம் தலைவர்களோட பிறந்தநாள் அன்றைக்கி அவங்கள பற்றின ஆர்டிக்கல் போடுறாங்க. ஸோ நமக்கு புக்கில் இல்லாத டேட்டா கூட அந்த மாதிரி ஆர்டிக்கல் போடும்போது அதில் கூட கவர் பண்ணிடலாம். இது போக வேறு என்ன இருக்குது, ஜாகிரஃபியில் அந்தளவுக்கு இல்லாட்டி டேட்டாவாக இல்லாட்டி கூட கான்செப்டாக ஒரு சில விஷயங்கள் வருது. ஸோ அதையும் கூட தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸ் மட்டும் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதை மட்டும் அது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. இந்த டைம் 5 கொஸ்டின் கொடுத்துருக்கறதுனால பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. ஸோ 70 கொஸ்டின் வரைக்குமே நம்ம இந்த நியூஸ் பேப்பர் சார்ந்து கொண்டு போயிடலாம். அப்படிங்கிறதுனால இந்த செய்தியின் மூலமாக தூண்டுதல் ஏற்பட்டு அந்த பழைய கொஸ்டின்ஸில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை தான் முன்னெடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் ஏன் கண்ணில் பட்டதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யாரை பற்றி அப்படின்னா, அவுரங்கசீப்பை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது 2023 கேட்கப்பட்டது. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1707 அவுரங்கசீப் இறப்புக்கு பின் அரியணை ஏறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா பகதூர் ஷா 1 அப்படிங்கிறவர் பதவி ஏற்றிருக்காரு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதில் என்னமோ ஆன்சர் பகதூர் ஷா தான். ஆனால் அவுரங்கசீப் எப்போ இறந்தாருங்கிறது கேள்வியிலே இருக்குது. அப்போ பாருங்கள், அவுரங்கசீப் எப்போ இறந்துருக்காருன்னா 1707. இப்போ இந்த கல்லறைங்கிறது அந்த சாம்பாஜி நகரில் இருக்கா? அந்த கல்லறை எப்போ கட்டியிருப்பாங்க அப்படின்னா, இந்த 1707 கூட அவர் இறந்த உடனே கூட கட்டியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதுமே பெஸ்ட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் 2023 கேட்கப்பட்டது தான். முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோட கையெழுத்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா, முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோடு கையெழுத்திட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெய்சிங் அப்படிங்கிறவர். ஆமாம், இவங்க ரெண்டு பேருமே சமகாலத்தவங்க. பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் தான் பயங்கரமாக ஒரு இது நடந்திருக்கும். ஸோ அந்த வகையில் புரந்தர் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது யார் அப்படின்னா ஜெய்சிங் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. 2023 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள். இதில் இந்த அவுரங்கசீப்பை பற்றி பார்க்கும்போது எதிர்முனையில் சிவாஜி இருந்ததுனால சிவாஜியோட வாரிசுகள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் சிவாஜியின் வாரிசுகளே சரியாக வரிசைப்படுத்துக்க. சிவாஜிக்கு அடுத்தபடியாக யார் வரா அப்படின்னா இந்த சம்பாஜி அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த சம்பாஜி பேரில் இருக்கிறது தான் இந்த சம்பாஜி நகர் அப்படிங்கிறது. செய்தியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தலைப்பிலேயே இருக்குது பாருங்கள். சம்பாஜி நகரில் உள்ள அவுரங்கசீப் சமாதியை அகற்ற கோரி அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது. அவரை மராத்திய வம்சாவளியில் வந்த சம்பாஜி பேரில் இருக்கிற நகரில் அவுரங்கசீப் சமாதி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இவங்களை மராத்தியரை பற்றியும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால சிவாஜியோட வாரிசுகளையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், இதை யாரை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சம்பாஜி அப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டு. சிவாஜிக்கு அடுத்தபடியாக பதவியேற்ற யார் அப்படின்னு கேட்டால் கூட சம்பாஜின்னு போட்டிருங்க.
அதன் பின் வந்து முதலாம் ராஜாராம், அடுத்து வந்து இரண்டாம் சிவாஜி, அடுத்து வந்து முதலாம் ஷாஹு, அடுத்து வந்து ராம் ராஜா அப்படிங்கிறவர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக யாருன்னா இந்த சம்பாஜி அப்படிங்கிறவர் தான் நம்மளுக்கு ஹைலைட் ஆனவர். அடுத்ததாக பாருங்கள், இது அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது. இதில் அவுரங்கசீப்பை பற்றி எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜாமி மசூதி அப்படிங்கிறதுல வந்து அவுரங்கசீப் கெட்டிய மசூதியுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாமி மசூதி அப்படிங்கிறத அவுரங்கசீப் கட்டியிருக்காரு. ஸோ மற்ற முகலாயர்கள் கட்டின இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவுரங்கசீப்பை பற்றி ஹைலைட்டாக பார்க்குறதுனால அவரை பற்றி பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வருவனற்றுள் தவறான பொருந்தியதை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வருவனற்றுள் தவறாக பொருந்தது. அப்போ சி ஆப்ஷன் வந்து தவறாக பொருந்திருக்கு அப்படின்னா அப்போ ஏபிடி மூணுமே சரி. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து இந்த ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிறவர், இப்போ பார்த்தோமா ஜெய்சிங்கா, இது ஓகே, ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிறது அவரோட அவையில் இருந்துருக்கலாம், சில அவங்க கூட ஏதாவது ஒப்பந்தங்கள் போட்டிருக்கலாம். ஸோ அதோட தொடர்புடையவர் அப்படிங்கிறதுனால அவரோட பேரை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 1657 அவுரங்கசீப் தாரா ஷூகோவை தோற்கடித்த போர்க்களம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து தார்மட் அப்படிங்கிறது. அவரோட அண்ணன் தான் தாரா ஷூகோன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தோற்கடிக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா தார்மட் அப்படிங்கிறது. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1657 அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பாருங்கள், அவுரங்கசீப்பை குறித்து கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரின்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷனில் வந்து 1, 2, 3 மூணுமே சரி, 4வது மட்டும் தப்பு. 4வதுல என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் சீக்கியர்களே பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் கிடையாது, அவர் வந்து பாதுகாப்போட பார்க்கல அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அதனால் அந்த பாதுகாப்புங்கிறது வராதனால அதை அடிச்சு விட்ருக்கேன். அது போக மீதி மூணுமே சரியாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 ஆண்டுகளை தக்காணத்தில் கழித்தார். தக்காண பகுதினா உங்களுக்கு தெரியும், மத்திய பகுதி தான். அதாவது இந்த விந்திய சாத்புர மலைகளுக்கு இந்த பக்கம் உள்ள பகுதியெல்லாம் தக்கான பகுதின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த பகுதியில் தான் அவரோட கடைசி 25 ஆண்டுகள், அதாவது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எப்போ இறந்தார், 1707 இறந்தார். அதுக்கு முன்னாடி 25 வருஷமும் தக்காணத்தில் தான் கழிச்சிருக்காரு. அதனால தான் சிவாஜியோட மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ 1662 அவுரங்கசீப் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. ஆனால் அவர் இறந்தது பார்த்திங்கன்னா 1707 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 60 வருஷம் கழிச்சு இறந்துருக்காரு. அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றார். தூதுவர்களெல்லாம் கொஞ்சம் வந்து பெற்றிருக்காரு. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்காவோட ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்தும் தூதுவர்களை பெற்றிருக்காரு. ஸோ இந்த செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவுரங்கசீப்பை பற்றி உள்ள செய்தி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட சீக்கிய குருவில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குரு தேக் பகதூர். இப்போ இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு இது புலப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா இந்த 4வது இது வந்து ஏன் தவறு அப்படிங்கிறான். அவுரங்கசீப் சீக்கியத்தில் பாதுகாப்புடன் பார்த்து கொண்டாரா, இது தப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த பக்கம் பாருங்கள். அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை பெற்றவர் குரு தேக் பகதூர். இவர் வந்து அங்கே சீக்கிய இனத்தை சார்ந்தவர். அப்போ அவங்க 2 பேரும் எதிரியாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுதா. அடுத்து பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இது அடுத்து வந்து வேறு கொஸ்டின். ஸோ இதோட இந்த குரு தேக் பகதூரோட முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ இந்த ஓல்டு கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், டிஎன்பிசி வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போது நம்ம வந்து கரண்ட் நியூஸில் இருந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது போக நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம் அப்படின்னா இவரோட வரலாறு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இந்த இயரு ஒரு ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி வேணால் வரும் நாட்களில் வந்து அடுத்தடுத்து வர்ற நியூஸ்களில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதை பாருங்கள். இது போக இதில் ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க. ஐபிசி செக்ஷன் பேர் மாற்றம் செய்யப்பட்டது வந்து பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிற சட்டத்தோட 163வது பிரிவின் கீழில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே கலவரம் வெடித்ததுனால ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது ஒரே நியூஸில் வரலாறு இருக்குது, பாலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியும் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள், சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு புறப்பட்டார் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள், அமெரிக்கா, ரஷ்யா. இப்போ நம்ம நேற்று பார்த்த நியூஸோட கண்டினியூஷன் தான் இது. இந்த நியூஸோட இது என்ன அப்படின்னா மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. இவங்க எப்போ வந்து அந்த டிராகன் விண்கலத்தை வந்து ஏவணும் நினச்சாங்களோ அதிலே இருந்து இவங்க சுனிதா வில்லியம்ஸ் பற்றி நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அவங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு வந்ததுனால இந்தியாவும் அந்த நியூஸை வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த வகையில் இவங்க அங்கே விண்வெளியிலேருந்து புறப்பட்ட நியூஸையும் வந்து செய்தியாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு நியூஸ் வந்து கண்டினியூஸாக வரும்போது நீங்கள் அந்த நியூஸை டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு நோட்ஸ் எடுக்க தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெமரியில் சேவ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ இந்த வகையில் நியூஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், ஓரளவு நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இது. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான், கனடா ஆகிய நாடுகள் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை ISS அதை அமைத்துள்ளிருக்காங்க. நேத்திக்குள்ளதில் இதே மாதிரி கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருந்தாங்க, இன்றைக்குள்ளதை ஷார்ட்டாக சுருக்கி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்ததாக பாருங்கள், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன். அப்போ இந்த டிராகன் தான் இப்போ போய் கூட்டு வந்திருக்கு. அப்போ அது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு ரஷ்யாவின் ஷோயூல் விண்கலம் இயக்கப்படுகின்றன. அமெரிக்காவோட போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஸ்டார்லைனர் தான் இவங்களை கொண்டு ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணது. ஸோ அது வந்து ரிட்டன் ஃபால்ட் ஆயிடுச்சுனால இப்போ டிராகன் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இவங்க யார் அப்படின்னா இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை தான் சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. பிரதமர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க, அதையும் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது சம்மந்தமாக நேற்றுக்கு பார்த்த செய்தியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளி சர்வதேச விண்வெளி நிலையத்தோட வருடங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி விண்வெளி பற்றி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு தகவல் பாருங்கள், தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் தமிழகத்தின் முதல் பொருளாதார அறிக்கை, இது வந்து முக்கியமானது. இதுதான் அந்த பொருளாதார அறிக்கையோட ஃப்ரண்ட் பேஜ் அட்டப்படம். என்ன கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு 2024 to 25 ஹைலைட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜை வச்சு தான் உள்ள அந்த அறிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது பாருங்கள், லைட்டாக மேலோட்டம் பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் முதன்முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. பாருங்கள், தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. இதில் முக்கியமான டேட்டா என்னென்னா, உலக பொருளாதார வளர்ச்சி ஒரு புள்ளிவரத்தில் இருந்திருக்கு. 2023 இந்திய பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கத்தோடு இருந்த நிலைமையில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 2021-22 தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% என சீரான பாதையில் பயணிக்கிறது. நமக்கு கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான், தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு சதவிகிதம் வந்து சீரான வேகத்தில் பயணிக்கிறது எந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அந்த 8% அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்கும். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, 8.something வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டின் தனிநபர் வருமான வளர்ச்சி பல ஆண்டுகளாக தேசிய சராசரியை விட அதிகமாகவே உள்ளது. இதை எப்படி வைக்கலாம், கூற்று காரணங்களை வைக்கலாம். தமிழ்நாடு தேசிய சராசரியில், அதாவது தமிழ்நாடு வந்து தேசிய சராசரியை விட அதிகமாகவே உள்ளது, கூற்று சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கூற்று காரணங்களை வைக்கலாம். ஸோ அதுக்கு இந்த டேட்டா யூஸ் ஆகும். நம்ம தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கும், மருத்துவம், உயர்கல்வி, நிறைய விஷயங்கள் முன்மாதிரியாக இருக்கும். ஸோ இது சார்ந்த தகவல் அப்பப்போ வரும்போது இதில் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. மாநில திட்ட ஆணையம், நிதித்துறை போன்ற பல்வேறு துறைகளின் ஆலோசனையின் கீழ் தமிழகத்தின் முதல் பொருளாதார ஆய்வறிக்கை தயாரிக்கப்பட்டு 2025 மார்ச் 13 முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது. இந்த ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் தொழில்துறை போன்ற முக்கியமான துறைகள் குறித்து விரிவாக பகுப்பாய்வு செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மாநில திட்ட ஆணையம் பற்றி கொஞ்சம் விரிவாக கேட்கலாம். ஏன் அப்படின்னா அந்த மாநில திட்ட ஆணையம் தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை தயாரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிதித்துறையும் அவங்களும் ஆலோசனை செய்து இந்த முதல் பொருளாதார ஆய்வறிக்கையை கொடுத்துருக்காங்க. இது அவங்க முதல்வர்கிட்ட கொடுத்தது வந்து 2025 மார்ச் 13 பட்ஜெட்டில் வந்து பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் அதை வெளியிட்டாங்க. பட்ஜெட் வந்து மார்ச் 14 வெளியிட்டாங்களா, ஸோ 13 இந்த ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து விவசாயம் தொழில்துறையும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் கதையாக தான் இருக்குது. இந்த மாதிரி டேட்டா அந்த 8%ங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதுதான் நமக்கு கேள்வியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து காமன்வெல்த் பற்றி ஒரு நியூஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பொன்மொழிகளில் இன்றைக்கி ஒன்று மோட்டிவேட்டடாக இருந்துச்சு கொஞ்சம். எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல, நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட இறைவன் கொடுத்த பொற்காலம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா, மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரான APJ அப்துல் கலாம் ஐயா தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க, உங்களை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த டைமில் இந்த மாதிரி மோட்டிவேஷன் வரும்போது நீங்கள் எதிர்காலத்தை யோசிச்சுக்கோங்க. அதாவது எதிர்காலம் வந்து நம்மளுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கிறதுக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட
காலம்தான் இந்த மாதிரி எதிர்காலம் என்பது முக்காலத்தில் ஒரு காலம் மட்டுமல்ல, நம்மை ஏளனமாக பேசும் சிலருக்கு நம்மை நிரூபித்து காட்ட, நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலமாக நம்ம நிரூபித்து காட்டலாம் நம்ம யார் அப்படிங்கிறத. அதுக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பாக இதை நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்ததுனால உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அடுத்து, சுதந்திர நாடுகளின் பொதுநல அமைப்பு காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்பது முன்னாள் ஆங்கிலேய பேரரசின் ஆட்சி பகுதிகளாக இருந்த 56 நாடுகளின் தன்னார்வ அமைப்பாகும். இது காமன்வெல்த் சாசனத்தின் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளுக்கு உறுதியளிக்கிறது. மேலும் மக்களாட்சி, மனித உரிமைகள், சட்ட ஆட்சி, தனிநபர் சுதந்திரம், சமத்துவம், உலக அமைதி போன்றவற்றிற்கு உதவுகிறது. சுதந்திர நாடுகளின் அந்த காலனி ஆதிக்கத்தில் இருந்த இந்த 56 நாடுகள் தான் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து முன்னாள் ஆங்கில பேரரசின் பகுதிகளாக இருந்த 56 நாடுகளின் தன்னார்வ அமைப்பாகும். அவங்களா வாலண்டியராக அந்த 56 நாடுகளும் சேர்ந்து உருவாக்கினதான் இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸு. உங்களுக்கு இதிலேருந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் உருவாக்கப்பட்ட வருடம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க. ஸோ சுதந்திர நாடுகளின் பொதுநல அமைப்பு, இதில் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படிங்கிற எண்ணிக்கை கொடுத்துருக்கேன். 56 நாடுகள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் காமன்வெல்த் கேம்னே ஒன்று நடக்கும். அது சமீபத்தில் கூட இந்தியாவில் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து காமன்வெல்த் கண்ட்ரிஸ் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, மேலும் மக்களாட்சி, மனித உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி, தனிநபர் சுதந்திரம், சமத்துவம், உலக அமைதி ஆகியவற்றுக்கு இந்த காமன்வெல்த் நேஷன்ஸ் வந்து உதவுது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ 56 நாடுகள் இருக்குது. வருடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர் நிதின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சிஎஸ்ஆர் நிதிங்கிறது கார்ப்பரேட் நிறுவன சமூக பொறுப்பு. அதாவது பெரு நிறுவனங்களாக இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து தங்களோட லாபத்தில் ஒரு அதாவது ஒரு சிறிய தொகையை வந்து, அதாவது 2% நினைக்கிறேன், ஐ திங்க் 2% வந்து மக்களோட சமூக சேவைக்கு வந்து ஆற்றணும் அப்படிங்கிறது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பூங்காக்கள் அமைக்கிறது, சாலைகள் அமைக்கிறது, இது மாதிரி சில விஷயங்கள், ஸ்கூல்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிவிட்டு அவங்களோட விளம்பர பதாகைகள் அதில் இருக்கும். ஸோ இதுதான் சிஎஸ்ஆர் ஃபண்டு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவன சமூக பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதுக்கு ஒரு ஆக்டே இருக்குது. அது மூலமாக இது செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்ஆர் ஃபண்டு பேர். கர்நாடகாவில் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. இடஒதுக்கீடு வந்து நம்ம பாலிட்டியில் இருக்கிறதுனால இடஒதுக்கீடு சார்ந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, கர்நாடக அரசின் ஒப்பந்த பணிகளில் முஸ்லீம் உட்பட சிறுபான்மையினருக்கு 4% இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் அப்படிங்கிறது. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த சிறுபான்மையினர் மற்றும் முஸ்லீம்களுக்கு வந்து பிசிஎம் அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. உங்களுக்கு கேள்வி என்னென்னா, அந்த பிசிஎம் ரிசர்வேஷன் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற வருடம் தெரிஞ்சால் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி, அதாவது நம்மளுக்கு வந்து 69% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ எந்தெந்த ரிசர்வேஷன் எப்பப்போ கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இடஒதுக்கீடுலேருந்து கேள்வி கேட்கணுன்னா எவ்வளோ சதவீதம் எந்த வருஷம் அப்படிங்கிறது தான் அதிகபட்சமாக கேட்க முடியும். அதனால் இது சார்ந்தும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.